அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது தஸ்கியத்துல் தான் 8ஆம் கிளாஸு. வஹ்தத்து சாமினா 8வது பாடம். தஸ்கியத்துல் தான் 8ஆம் கிளாஸு. 8வது பாடம். வஹ்தத்து சாமினா. ஹலாலுல் லனா, நமக்கு எங்களுக்கு ஹலால். வ ஹராமுன் அலைக்கும், உங்களுக்கு ஹராம். இதுதான் பாடத்துடைய தலைப்பு. ஃபரக் அப்துல்லா இப்னு முபாரக். அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முடித்தார்கள். ஹஜ்ஜிக்கு அவனுடைய ஹஜ்ஜை முடித்தார்கள். அப்துல்லா இப்னு முபாரக் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜை முடித்தார்கள். நாம தூங்கினார்கள் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதில் ஹராம்லே தூங்கினார்கள். நாம தூங்கினார்கள் ஃபில் மஸ்ஜிதி, பள்ளியாசல்லே ஹராம், மஸ்ஜிதில் ஹராம் பள்ளியாசல்லே அவர் மஸ்ஜித் ஹராமிலே தூங்கினார்கள். ஃபரா கண்டார்கள், ஃபி மனாமிஹி அவருடைய கனவிலே கண்டார்கள், மலக்கைனி 2 மலக்குகளை கண்டார்கள், நாஜிலைனி இறங்கக்கூடிய, மினசமாஇ வானத்திலிருந்து இறங்கக்கூடிய 2 மலக்குகளை கண்டார்கள். ஃபஜரா நடந்தது, பைன மலக்கைனி 2 மலக்குமாருக்கு மத்தியில் நடந்தது, ஹிவாருன் உரையாடல் நடந்தது. சும்ம பிறகு ஹஜ்ஜ செய்தார்கள். கம் ஹஜ்ஜ அந்த மலக்குமார் 2 பேர் பேசிக்கிட்டாங்க. அதில் ஒன்றாவது மலக்கு சொல்கிறாரு, ஒன்றாவது மலக்கு சொல்கிறாரு, கம் ஹஜ்ஜ மினன்னாசி, மக்களிலிருந்து எத்தனை பேர் ஹஜ் செய்தார்கள், ஹாதுல் ஆம இந்த வருடம், இந்த வருடம் மக்களிலிருந்து எத்தனை பேர் ஹஜ் செய்தார்கள் அப்படின்னு ஒரு மலக்கு கேட்குறாரு. அப்போ 2வது மலக்கு சொல்கிறாரு, சித்த மேத்தி அல்ஃபின், சித்த மேத்துனா 100, 6000, 600, 1000. அப்போ 600 இன்ட்டு 1000 இதை வந்து பெருக்கிங்க. அப்போ எத்தனை பேர் வருது? அப்போ 6,00,000 பேர். 6,00,000 பேர். சித்த மேத்தாலி அரபியில் தான் ஸ்டைலு. அப்போ சித்துனா 6, மேத்துனா 100, 600, அல்ஃபுனா 1000, 6000. அது சேர்த்தோம்னா 6,00,000. 6,00,000 பேர் ஹஜ் செய்தார்கள்னு 2ஆம் மலக்கு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு மலக்கு கேட்குறாரு, கம் குபில ஹஜ்ஜுஹும், அவருடைய ஹஜ்ஜு எத்தனை பேருடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கம் குபில, கம்னா எத்தனை, ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஹஜ்ஜுஹும் அவர்களில் எத்தனை பேருடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2ஆம் மலக்கு, ஃபலம் யுக்குபல் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, ஹஜ்ஜு அகதின் யாருடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, மின்ஹும் அவர்களிலிருந்து யாருடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. வலாக்கின் என்றாலும், ரஜுலுன் மனிதன், ஒரு மனிதர், பி திமஸ்கை சார்ந்த ஒரு மனிதர், யகுசிஃபு தைக்கிறார், நகல செருப்பு தைக்கிறார், இஸ்முஹு அவருடைய பெயர் முவஃபகா இருக்கும், லம் யகுத்தி வரவில்லை, ஹஜ்ஜுக்கு வரவில்லை, வலாக்கின் என்றாலும், குபில ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஹஜ்ஜுஹு அவருடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ ஹஜ்ஜுக்கு பரக்கத் பி பரக்கத்தி ஹஜ்ஜிஹி அவருடைய ஹஜ்ஜுடைய பரக்கத்தை கொண்டு குபில ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஹஜ்ஜுல் குல்லி எல்லோருடைய ஹஜ்ஜையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறாங்க. அப்போ 6,00,000 பேர் ஹஜ்ஜு செஞ்சுருக்கிறாங்க, யாருடைய ஹஜ்ஜையும் ஏற்றுக்கல. ஹஜ்ஜு செய்யாத ஒருவருடைய ஹஜ்ஜை கொண்டு மற்றவங்களுடைய ஹஜ்ஜெலாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அவர் ஒரு செருப்பு தைக்கிறவர், அவருடைய பேர் வந்து முவஃபக்கு அப்படின்னு அந்த 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க கனவுல. ஹப்ப அப்துல்லா இப்னு முபாரக், அப்துல்லா இப்னு முபாரக் திடுக்கிட்டு கண்விழிக்கின்றார், மின் நவமிகி அவருடைய தூக்கத்திலிருந்து. ஹப்பனா திடீர்னு எந்திரிக்கிறது, அப்துல்லா முபாரக் திடீர்னு எந்திரிக்கிறாரு, மின் நவமிகி அவருடைய தூக்கத்திலிருந்து திடீர்னு எந்திரிக்கிறாரு. கசத நாடுகிறார், திமஸ்கியை நாடுகின்றார், லிஜாரத்தி சந்திப்பதற்கு, ஹாதர் ரஜுலி இந்த மனிதரை சந்திப்பதற்கு திமஸ்கி போக நாடுகிறார். முபாரக்கி பரக்கத் பெற்ற இந்த மனிதரை சந்திக்கிறதுக்கு திமஸ்கி போகிறதுக்கு அப்துல்லா முபாரக்கு நாடுகின்றார். ஹத்தா எந்த அளவுக்கு என்றால், வசல அடைகிறார், இலா பாபி அந்த செருப்பு தைக்கருடைய வாசலை அவர் அடைகின்றார். அவர் பேர் முவஃபக்கு. ஃபசாலு அன் இஸ்மி, வாசல் அடைகிறாருன்னா வீட்டுக்கு போகிறாருன்னு அர்த்தம். நம்ம அப்படி விளங்கிக்கணும். அர்த்தம் எழுதிக்கிங்க, விளக்கத்தில்
அவர் வீட்டுக்கு போனார்னு அர்த்தம். இப்போ சாலஹு அந்த அப்துல்லா இப்னு முபாரக் அந்த செருப்பு தைக்கிறவரை கேட்டார். அனிஸ்மி அவர் பெயரை கேட்டார். கால அந்த செருப்பு தைக்கிறவர் சொன்னார் முவஃபக்குன், என் பேர் முவஃபக் என்று சொன்னார். சும்மா பிறகு சாலஹு அந்த அப்துல்லா முபாரக் அந்த செருப்பு தைப்பவருடன் கேட்டார், ஐயு ஹைரின் எந்த நல்லது, ஹரஜ வெளியானது, மின்க உங்களிடமிருந்து, ஹத்தா எந்த அளவுக்கு எனில், வஜத்த நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், ஹாதிகள் தரஜத்தை இந்த அந்தஸ்தை பெற்றுக்கொண்டீர்களே அந்த அளவுக்கு நீங்கள் அந்தஸ்தை பெறுவதற்கு என்ன நல்ல செயல் செஞ்சீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அர்த்தம் வைக்கிற மாதிரி இருக்கும். அர்த்தத்தை யதார்த்தத்தில் அர்த்தம் வைக்கணும், படிக்கிறதுக்கு அர்த்தம் வைக்கணும். அப்போ ஐயு ஹைரின் எந்த நல்லது, ஹரஜ வெளியானது, மின்க உங்களிடமிருந்து வெளியானது அப்படின்னா நீங்கள் என்ன நல்லது செஞ்சீங்க அப்படின்னு அர்த்தம். இது விளக்கத்தில் எழுதுமா அப்படி எழுதிக்கிங்க. அன்னகு நிச்சயம் விஷயமாயிருது, காண ஆகிவிட்டது, எர்ஜுல் ஹஜ்ஜ அன்னகு நிச்சயமாக அவர் காண ஆகிவிட்டார், எர்ஜு ஆதரவு வைக்கக்கூடியவராக, ஹஜ்ஜை ஆதரவு வைக்கக்கூடியவராக ஆகிவிட்டார். வைக்குத்தசப சம்பாதித்தார், சராசிமயத்தை திரகமேன் 3000 சலாசமயத்தின் 300 திரகம், சலாசமயத்தை 300 திரகத்தை சம்பாதிக்கக்கூடியவராக ஆகிவிட்டார். மின் அஸ்மின் அவர்களை செருப்பை தைத்து. இப்போ கசத நாடினார் ஹஜ்ஜ ஆதுலாமை இந்த வருடம் ஹஜ் செய்வதை அவர் நாடினார். கசதன நாடினார், ஹஜ்ஜை நாடினார், ஹாதுல் ஆமி இந்த வருடம் ஹஜ் செய்வதை நாடினார். இப்போ தாத்த லைலத்தின் ஒரு நாள் இரவு, ஃபாகத் மனம் வீசியது, மின் மத்துபகி சமையல் கட்டிலிருந்து, ஹாரிஜத்திகி ஜாரியத்திகி அவருடைய அண்டை விட்டு பெண்ணுடைய சமையல் கட்டிலிருந்து வாடை வீசியது, ராகத்துகு அதனுடைய வாடை, தபுகி லகுமி கரியை சமைக்கும், பாகத்தின வீசியது, ராகத்து ஃபாயிலு வாடை வீசியது. அப்போ இது ஃபாயிலு இது ஃபாயிலு. அண்டை வீட்டாருடைய சமையல் கட்டிலிருந்து வீசியது ராகத்து வாடை, தபுகி லகுமி கரியை சமைக்கும் வாடை வீசியது.